மகாபாரதத்திலே திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் இவர்கள் மூவரும் ஒரு வகையில் அண்ணன் தம்பிகள். தாய்கள் வெவ்வேறு, அண்ணன் தம்பிகள். அதிலும் குறிப்பாக விதுரனுடைய தாய் அந்த அரண்மனையில் வேலை செய்த ஒரு வேலைக்கார பெண்ணுடைய மகன்தான் விதுரன். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விதுரன் மிகப்பெரிய அறிவாளி. அவர் சொன்ன கருத்துக்களை விதுரநீதி என்று ஒரு இதே இருக்கின்றது. அவர் பின்பு அதை பற்றி சொல்கின்றேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எதற்கும் பயப்பட மாட்டார். உண்மைகளை தனக்கு தெரிந்த தப்பு என்று தெரிந்தால் உடனே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகான். அப்படிப்பட்டவர் அரண்மனையில் பேசினாலே அவரை ஒரு மாதிரி மட்டம் தட்டுவார்கள். இந்த வேலைக்காரிக்கு பிறந்த இவனை யார் உள்ளே விட்டது, இவனுக்கு என்ன அறிவு இருக்க போகுது என்று பேசுவார்கள். ஒவ்வொரு நிமிடமும் டாப் டு பாட்டம், கீழிருந்து மேலுள்ளவர்களாக அவரை தரைக்குறவாக பேசுவார்கள். இருந்தாலும் பொறுத்து கொண்டு இந்த குலத்திலே பிறந்து விட்டோம், இனி வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற குலத்திற்காக, அந்த கௌரவ குலத்திற்காக வாழ்ந்தார். கிருஷ்ணர் பாண்டவர் கௌரவ போர் சமயத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்தார், பல சூழ்ச்சிகள் செய்தார் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் பயந்த ஒரே ஆள் விதுரன் தான். மிகப்பெரிய வீரன் விதுரன். தர்மம் மட்டுமல்ல, வீரத்தில் மிக உயர்ந்தாள். அப்படிப்பட்ட விதுரன் வில்லில் எடுத்து செஞ்சோட்டு கடனுக்காக கௌரவர்கள் பக்கம் போர் செய்ய துணிந்து விட்டால் பாண்டவர்கள் வெற்றி கண்டிப்பாக கிடையாது என்று விதுரனை சூழ்ச்சி செய்து போர் செய்யாமல் ஆக்கினார். அப்படிப்பட்ட அந்த விதுரன் பாஞ்சாலி துயில் உறுதி மூட எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது அவர் எழுந்து அந்த அநீதியை எடுத்து கூறினார். கிருஷ்ணருக்கு வேண்டியவர் ஒரு முறை ஒரு சூழ்நிலையில் துரியோதனனும் துச்சாதனும் சொல்கிறார், இந்த தாசி பெற்ற மவனை யார் உள்ளே விட்டது என்கிறார். கிருஷ்ணர் அழுதாராம். அந்த விதுரனுக்காக அழுதார் என்று சொல்லப்படுகிறது மகாபாரதத்திலே. கடைசியில் விதுரன், என் தாயை பற்றி பேசியதற்கு உன் தலையை எடுத்திருப்பேன், ஆனால் இந்த குலத்தில் பிறந்து தன் குலத்தில் உள்ள ஒருவனே கொன்ற பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பொறுமையாக போகிறேன். இருந்தாலும் இந்த வில் என் கையில் இருந்தால் யாருக்காக சண்டையிடுவேன் என்று அந்த வில்லை நொடித்தார். இப்படி பல வகையில் அவமானம் பெற்ற அந்த விதுரர் கடைசி முடிவில், அந்த மகாபாரத கால முடிவில் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. அதுக்கு ஒரு சரியான தகவல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த விதுரர் தான் இந்த தர்ம தேவதையின் மறு அவதாரம். ஒரு முனிவருக்கு 12 வயசில் செய்த ஒரு பாவத்திற்காக தண்டனை கொடுத்ததற்காக இந்த பூமியிலே கௌரவ குலத்திலே பிறந்து அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்த மிகப்பெரிய மகான் தான் அந்த தர்ம தேவதை என்ற விதுரர். சரி நேயர்களே, நன்றி, வணக்கம்.